வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் மார்கழி மாதம் 10ஆம் நாள் புதன்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 25/12/2024. இன்று ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலன்களை இப்போ வழங்க இருக்கிறேன். அதுக்கு நீங்கள் நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலை லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். முதல்ல இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 9:15 10:15 வரையும், பிறகு மாலை 4:45 5:45 வரையும். இன்றைய கெவுரி நல்ல நேரம் இன்று காலை 10:45 11:45 வரையும், பிறகு மாலை 6:30 7:30 வரையும் கெவுரி நல்ல நேரம். இன்றைய ராகுகால நேரம் இன்று மதியம் 12 மணி முதல் 1:30 வரையும் ராகு காலம். குளிகை நேரம் 10:30 12 மணி வரை குளிகை. இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை 7:30 9 மணி வரையும் யமகண்டம். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:26 சூரியன் உதயமாகும். இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 4:22 வரை சித்திரை நட்சத்திரம், அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று காலை 9:58 வரை வணிசை கரணம், அதன் பிறகு இரவு 11:02 வரை பத்திரை கரணம், அதன் பிறகு பவகரணம். இன்றைய யோகம் இன்று சித்த யோகம் முழுவதும். இன்றைய சந்திராஷ்டமம் இன்று மாலை 4:22 வரை பூரட்டாதி நட்சத்திரத்திற்கும், அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதுக்கு என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும், புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க. அதுக்காக மன வருத்தப்பட வேண்டியதோ மன உளைச்சல் பட வேண்டியதோ அவசியம் இல்லைங்க. சரிங்களா? அதற்காக நீங்கள் மாமூலாக என்னென்ன வேலைகள் செய்தீங்களோ செய்த வேலையை செய்த வண்ணமே அப்படியே செய்யலாம். அதில் எந்த விதமான தடையோ மாற்று கருத்தோ வராதுங்க. சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்க்கலாமா? நட்சத்திர பலனும் சேர்த்து தர்றேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாள். ஆமாங்க, எதை செய்தாலும் இன்றைய உங்களுடைய எண்ணப்படியே அது வெற்றி பெறும். 7ஆம் இடத்திலே சந்திர உங்களை ராசியை பார்க்குறார். அப்போ உங்களுடைய எண்ணங்களுக்கு பூரண ஆயுசுன்னு சொல்லப்போனால் அது முழுவதும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டது. சுப காரிய பேச்சுகள் ஏதேனும் குடும்பத்தில் நடைபெற்றால் அது செவ்வனே நல்ல விதமாக முடியும். அதுலேயும் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. அது மாதிரி சுப நிகழ்ச்சிகளுக்காக செல்வோர் செல்லலாம். இன்றைய நாள் அற்புதமான நாளாக இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கும். அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் தென்மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 1. அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வாக்கு வன்மை உயரக்கூடிய அற்புதமான நாளுங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் என்பது போல் துரிதம், எதாக இருந்தாலும் ஸ்பீடாக இருப்பீங்க இன்றைக்கி. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 6ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால யார் மீதும் பாசம் செலுத்துவதுன்னா இன்றைக்கி உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். தாய் பாசமாக இருந்தாலும் சரி, தந்தை பாசமாக இருந்தாலும் சரி, குழந்தை பாசமாக இருந்தாலும் சரிங்க. ரிஷபராசி அன்பர்கள் மாதிரி உண்மையிலேயே பாசத்தை செலுத்த யாராலையும் முடியாதுங்க. அந்த நாள் இன்றைய நாள். இன்றைய நாள் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவர் மீது பாசம் அளவு கடந்து செலுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக சொல்லணும்னா காதலன் காதலி மீது பாசம்னா அப்படி ஒரு பாசத்தை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி உண்டுங்க. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 2. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காரிய தடை விலகக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும் இன்றைக்கி.
மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பொருளாதாரத்தில் வளர்ச்சி இருக்கும், ஆனால் அதுக்கு அலைச்சலும் இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய ஆசைகள் எல்லாமே ஒன் பை ஒன்னாக இன்றைக்கி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது. அதனால் உங்களுக்கு சந்தோஷம் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குங்க. மிதுனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்க. மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி உறவில் இருந்த விரிசல் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுபவம், புதிய அனுபவம் கிடைக்கும், அதனால் ஒரு மன சந்தோஷமும் இருக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மன தெளிவு, குழம்பிய மனம் தெளிவு பெறும். இன்னைக்கு கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பதவி உயர்வு மாதிரி இன்றைக்கி உங்களை பாராட்டி பேசவோ அல்லது வெளியூர் டிரான்ஸ்ஃபர் சிலருக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய நாள் பதவி உயர்வோ அல்லது வெளியூர் டிரான்ஸ்ஃபரோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களை மெச்சுவாங்க, முதலாளியாக இருக்கிறவங்க தொழிலாளியை மெச்சுவாங்க, மேலதிகாரியாக இருக்கிறவங்க அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்கள உங்களை மெச்சுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும், புகழ்ந்து பேசுவாங்க. அதனால் ஊக்கமாக சிலருக்கு டிப்ஸ் கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மனதுக்கு இனிய சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சங்கடங்கள்லாம் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப நன்மைகள் நடக்கும். இன்னைக்கு ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய அற்புதமான நாளுங்க. சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உறவின் வழியில் ஒரு விரிசல் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். 3ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால முயற்சி செய்வீங்க, அது நல்ல பலனளிக்கும். அதனால் இன்றைய நாள் உறவுகள் இருந்த விரிசல் மாறக்கூடிய நாளாகவும் மனதிற்கு நெருக்கமானவரை சந்திக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எளிதில் நீங்கள் யாரிடம் ஏவாராத நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் ஏற்படும், அதனால் அலைச்சலால் சில மன சந்தோஷமும் ஏற்படுங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. கடைசி நேரத்தில் எல்லாம் மாறுங்க. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய மனசு அமைதி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். 2ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால மன அமைதி கிடைக்கணும். அதற்கு நீங்கள் என்ன செய்யணும், அருகில் உள்ள விநாயக பகவான் அல்லது அம்மன் திருவடியை போய் காலையிலேயே கண்டுகிட்டு போனீங்கன்னா மன சாந்தமும் அமைதியும் ஏற்படும். அது உங்களுக்கு இன்றைய நாள் முழுவதும் தாங்கும். ஒரு எனர்ஜி தான் அது. சாமி கும்பிட்றதுங்கிறது ஒரு எனர்ஜி தான், ஒரு பூஸ்ட் தான். நமக்கு டீ குடித்தா எப்படி ஒரு உற்சாகம் இருக்குது, அதே மாதிரி தாங்க கோயிலுக்கு போனாக்கா ஒரு உற்சாகம் இருக்கும். அதுதான் காரணம், வேறு எதுவும் இல்லை. சக்தி கிடைக்கும். ஆமாம், அது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பிறரை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லதுங்க. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தது தாமதம் ஏற்படக்கூடிய நாளாக சில விஷயங்கள் மாறும். இன்னைக்கு சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மன சஞ்சலம் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால மனதுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அதோட உங்களுடைய புகழ் வெளியில் எங்கேயும் பரவக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே உயர்வடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. உங்களுக்கு கேட்டது இடத்துல கேட்டது கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நினைத்த காரியத்தை நினைத்தது மாதிரியே செய்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நெருக்கடிகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பாராட்டு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க. விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு 12ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு
நண்பர்களுடைய ஆதரவும் உறவினர்களுடைய ஆதரவும் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். கேட்ட இடத்துல கேட்ட வசம் பணம் கிடைக்கும். இன்றைக்கி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பணம் கிடைப்பதில் சிரமம் இல்லை. பணத்தட்டுப்பாடு இன்றைக்கி இருக்காது உங்களுக்கு. இன்றைய நாளில் உங்களுக்கு நல்லது ஒரு செய்தி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அது மாதிரி சுப செலவுகள் மதியத்துக்கு பிறகு செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சில்வர் கலருங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு மற்றவங்களை எளிதில் இன்றைக்கி புரிஞ்சுக்கிறதுனால நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான சூழல் இருக்கிறதுனால வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுவதற்கு கடைசி நேரத்துலையும் அந்த வாய்ப்புகள் தென்படும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்கள் இன்றைய நாள் வளர்ச்சியை நோக்கி வீடு நடை போட போகிறீங்க. ஆமாங்க, உங்களுக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால தொழில் வளர்ச்சி இல்லாமல் முதலீடு அதிகரிக்க இன்றைக்கி ஒரு வாய்ப்பு உண்டுங்க. உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் கொள்முதலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அது உங்களுக்கு எளிதாக கிடைக்குங்க. இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவனம் இன்றைக்கி தேவைங்க. கொஞ்சம் எச்சரிக்கை, விழிப்புணர்வு எல்லாமே இன்றைக்கி தேவை இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய இந்த நாள் கொஞ்சம் பொறுமையோடு நீங்கள் எதாக இருந்தாலும் பேசணும். பொறுமையாக எந்த விஷயத்தையும் செய்யணுங்க. இல்லாட்டினா அர்ஜென்ட்டில் ஒரு பெரிய பொருளை, விலை மதிப்பு உள்ள பொருளை நீங்கள் வேஸ்ட் பண்ணிவிடுவீங்க. ஆமாங்க, அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாள் ஒரு நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. மன நிம்மதி கிடைக்கும். அதாவது நீங்கள் காலையிலேயே ஏஞ்சோன்னா நினச்சிட்டு இருப்பீங்க, நீங்கள் ராத்திரி படுக்கும்போதே நினச்சிட்டு இருப்பீங்க, ஆஹா நாளைக்கு அது என்ன பண்ணி தொலைக்க போகிறோம், நம்ம பாடு என்ன பண்ண போகிறோமே தெரியலேன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அது சூரியனை கண்ட பனி போல் விளைக்கிடும். ஆமாங்க, காலையில் ஏஞ்சி ஃப்ரெஷ்ஷாக ஒன்றுமே நடக்காத மாதிரி நீங்களும் இருப்பீங்க. அது சம்பந்தமாக எந்த விதமான பிரச்சனையும் இருக்காதுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். அதில் எந்த மாற்றம் இல்லைங்க. 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால மன நிம்மதி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க. மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு படபடப்புகள் நீங்கக்கூடிய நாளாக இன்றைக்கி அமையும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவனமாக இன்றைக்கி இருக்கணும். நீங்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விழிப்புணர்வு தேவை. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 9ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் வரவை மீறிய செலவு தான், ஆனால் சுப செலவு தான். செலவு ஏற்படுறதுக்கான சான்ஸ் இருக்குங்க. அதனால் செலவை கட்டுப்படுத்துகிறதோ அதிகமாக செய்கிறதோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. அது எல்லாமே குதிரையுடைய கடிவாளம் உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் செலவு பற்றி பையில் எவ்வளவு பணம் இருக்கோ கடன் வாங்கி செய்கிறதுனாலும் செய்யலாம், இல்லை இருக்கிறத வச்சு குழம்பு போடுறதுனாலும் போடலாம். இன்றைய நாள் கும்பராசி அன்பர்களுக்கு செலவு காத்திருக்குங்க. சரிங்களா? அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபினான்ஸ் விஷயத்தில் நெருக்கடி ஏற்படும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விருத்தியாம்சம் ஏற்படுங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி வெற்றிக்கனி சுவைப்பீங்க. ஆமாங்க. மீன ராசி அன்பர்களே, மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு சந்திராஷ்டமம் அது இருக்குது. சரிங்களா? ஆனாலும் இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் கடுமையாக உழைக்கணுங்க. கடுமையான உழைப்பு அதற்கு தக்க பலன் உண்டுங்க. எந்த நாளும் உங்களுக்கு பொதுவாக சொல்லப்போனால் நல்ல நாள் தான். ஆனால் சந்திராஷ்டமம் என்பது கொஞ்சம் எச்சரிக்கை மிகுந்த நாளாக வேணும். என்ன செய்கிறோங்கிறத விழிப்புணர்வோடு அந்த செய்தொழிலில் செய்யக்கூடிய வேலையில் முழு கவனத்தையும் நீங்கள் செலுத்துனீங்கன்னா அப்படி ஒரு பாதிப்பு வராதுங்க. அது இறைசக்தி. அதுக்கு அதாவது சனி பகவானுக்கு பிடித்ததே நம்ம எவ்வளோ கடுமையாக உழைக்கிறோங்கிறத பார்க்குறது தான். அதுக்கு தக்க ஊதியத்தை அவர் கொடுத்தே தீருவாருங்க. என்ன இன்றைக்கி கிடைக்காத ஊதியம் நாளைக்கு கிடைக்கும், இல்லை நாளைக்கு கிடைக்காத நாளன்னைக்கு கிடைக்கும். அது மாதிரி கொஞ்சம் தள்ளி போகிறது தான் இந்த காலதாமசம் ஏற்படுறதுலாம். ஆனால் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு உழைப்புக்கு மீறியது எதுவும் இல்லைன்னு தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருப்பேன். ஆனால் அதுக்காக சும்மா கொஞ்சம் இருந்தால் எதுவும் வரப்போகிறதில்ல இல்லையா? அதனால் உழைப்பு கடுமையான போட்டியில் நீங்கள் உங்களுடைய உழைப்பை வெளிப்படுத்தணும். அப்படி வெளிப்படுத்தினீங்கன்னா நல்லது ஒரு மாற்றமாக அமையுங்க.
அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் காவி நிறங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் லாபமும் நட்டமும் இல்லாத ஒரு நாளாக வியாபாரத்தில் இருக்கும். ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்றிருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.